எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நாளைய தினம் 21/12/2025 அன்று மார்கழி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கின்றது. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்றால் அந்த நாளில் கண்டிஷ்டி கழிப்பது சிறப்பு. அதிலும் இந்த மார்கழி மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வாரந்தோறும் வீட்டில் இருப்பவர்களும் வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கும் கண்டிஷ்டியை கழித்து விட்டால் நம் குடும்பத்திற்கு நிச்சயம் நல்லது நினைக்கும். கண்டிஷ்டியால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய மார்கழி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மார்கழி மாதம் முடிந்ததும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட நீங்கள் இப்படி கண்டிஷ்டி கழித்தாலும் அது நன்மையை தரக்கூடியதாகவே அமையும். இப்போது வாங்கள் எந்த பரிகாரம் என்று பார்த்துவிடலாம். ஞாயிற்றுக்கிழமை டிஷ்டி கழிக்க பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கல்லுப்பு, கடுகு இந்த 2 பொருட்கள் தேவை. ஒரு அகல் விளக்கு, அப்படி இல்லை என்றால் பீங்கான் கிண்ணம், கண்ணாடி கிண்ணம் எதையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். சில்வர் கிண்ணம் தேவை கிடையாது. பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம். இந்த கிண்ணத்தில் முதலில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போடவும். 1 ஸ்பூன் கடுகை கையில் எடுத்து அதன் மேலே நன்றாக தூவிவிடுங்கள். வெள்ளை நிற கல்லுப்புக்கு மேலே கடுகு அங்கங்கே தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு கடுகை தூவி இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டு வரவேற்பறையின் நடுவில் வைத்து விடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யப்போவதாக இருந்தாலும் சனிக்கிழமை இரவே இந்த கிண்ணத்தை தயார் செய்து உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வைத்துவிட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேல் இந்த கிண்ணத்தில் இருக்கும் பொருட்களை அப்படியே வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் திஷ்டி சுட்டுவது போல் உங்கள் வீட்டை 3 முறை சுட்டி இந்த கிண்ணத்தில் நடுவே ஒரு கற்பூரம் வைத்து அப்படியே கொளுத்துவிட வேண்டும். அதன் உள்ளே இருக்கும் கடுகு, உப்பு எல்லாம் அந்த நெருப்பிலேயே இருந்து படபடவென புரிந்து உங்கள் வீட்டை பிடித்த திஷ்டி எல்லாம் வெடித்து சிதறி போகும். கல்லுப்பை நெருப்பில் போடலாமா என்ற சந்தேகம் சில பேருக்கு வரும். அந்த காலத்தில் பாட்டி கல்லுப்பை கொண்டு திஷ்டி சுற்றினால் அதை கொண்டு போய் அப்படியே அடுப்பு நெருப்பில் போடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி வீட்டிற்குள் சனிக்கிழமை இரவே இந்த 2 பொருட்களை நீங்கள் வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் இந்த பொருள் தன்னகத்தை உறிஞ்சு கொள்ளும். அதை கொண்டு போய் வீட்டிற்கு வெளியே எரித்து விட்டால் எல்லா கெடுதலும் புசுங்கி போய்விடும். இதேபோல உங்கள் கைகளில் இந்த 2 பொருட்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களை சுற்றி போட்டு இதே நெருப்பில் போட்டாலும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷ்டியும் நீங்கும். இப்படி ஒரு அருமையான கண்டிஷ்டி பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களை பிரித்திருந்த உங்கள் வீட்டை பிடித்திருந்த கண்டிஷ்டி எல்லாம் விலகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.